காரைக்குடி பிரமிட் IAS அகாடமியில் நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி முகாமில் பயின்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஸ்ரீராம் நகரில் உள்ள பிரமிட் IAS அகாடமி கடந்த ஆண்டு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி முகாமை நடத்தியது. இந்த முகாமில் முற்றிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் அரசு வழியில் பயின்ற மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக இந்த பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு 7 மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 5 மாணவர்கள் MBBS மருத்துவ படிப்பிற்கும் 2 மாணவர்கள் BDS என்னும் பல் மருத்துவத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி 7.5% மருத்துவம் படிக்க இருக்கின்றனர். தமிழக அரசுக்கு மாணவர்கள் மனதார தங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். தாங்கள் முற்றிலும் இலவசமாக பயின்ற நீட் கோச்சிங் பிரமிட் IAS அகாடமிக்கு தங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இவர்கள் இனி வருகின்ற காலங்களில் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பார்கள் எனவும், இதைப்போன்ற இலவச பயிற்சி முகாமை நாங்கள் வருடந்தோறும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கு வழங்குவோம் என உறுதிபட தெரிவித்தார். இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கற்பகம் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக பிரமிட் IAS அகாடமி சென்டரின் சார்பில் அவர்களை கௌரவப்படுத்தினர். அதே மாதிரி PhD பண்ணி PhD ஒரு கஷ்டமான டாபிக் எடுத்து ஜூஸ் இத பத்தி செல்ஃப் எப்படி சுயம் வளருது அப்படிங்கறத பத்தி நம்ம இது பண்ணி இங்க உட்கார்ந்திருக்கோம். இப்போ கெட்டவங்க நல்லவன் ஆகலாமே ஒழிய குட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் ஆல்வேஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது பண்ணணும்னு சொல்லி இவர் வந்தவொடனே எனக்கு அதிகம் ஒரு இதுல இலக்கணத்துல பேசணும்னு நினைக்கிறது இல்லை, இலக்கியத்துல தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஒண்ணு சொல்லிடுறேன், அப்புறம் மற்றவங்க தான் பேசணும். இப்ப ஹார்ட் ஒர்க்கு அந்த இவங்களா உங்க பேர் என்னமா? ஏதோ ஒரு மைக் இருந்தா அவங்க ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. ஏமா உங்க பையன் உங்களுக்கு தெரியல ஆசை, உங்களுக்கு பையன் ராஜா ஆகணும்னு நினைப்பீங்க. ஆனா எந்த ராஜ்யத்துக்கு என்னன்றது நம்ம எல்லாம் ஆசை இருந்துச்சு. அவங்க எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்துச்சு? உங்க பையன் யாரு? இப்ப இவன் தானே என் தம்பி எதிரிப்பா. அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரக்கூடியவங்க. அப்ப இந்த ஒரு கண்டினியூவேஷன் ரிலேன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொடர் கதை ஆகணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா உழைப்பு வேணும். அந்த உழைப்புக்கு ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி பையன்களை தான் பார்த்துட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் சோர்ந்து போனேன்னா அந்த பையன்களை என்னையும் சேர்த்து பத்திரமா வைக்கிறாங்க. நானும் சோர்ந்து போய் வாழ்க்கையே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 2 பேரும் போய் ஏதாவது பிரயோஜனம் இல்லாம ஆளா நடிக்கக்கூடிய நிறைய படிக்க வைக்கக்கூடிய ஒரு பெற்றோரா இருக்கிறவங்க நிறைய இடத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா பஞ்சம். இது ஒரு 2 நிமிஷம் தான். பஞ்சம் என்பது பாத்தீங்கன்னாக்கா சில நேரத்துல இருக்கும். அப்ப ஒரு டீயை வாங்கிட்டு உலக அரசியல் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேப்பர் படிச்சுட்டு மேடம் சார் எல்லாரும் சார் ஒரு நிமிஷம் போட்டு இங்க பாருங்க சார். அப்படியே இங்க பாருங்க மேடம். மேடம் இங்க ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஓகே தேங்க் யூ சார். இப்போ பாத்தீங்கன்னா டக் ஹஸ் பிகம் a fan. ரவியை பத்தி அவங்க அம்மா இல்லாத பையன், அவங்க அம்மா கேன்சர்ல தான் இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் படிச்சு இன்னைக்கு நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வேற கையால குணப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க அம்மா தந்தையே. வணக்கம், என் பேர் ரவி. நான் பீரியட் ஸ்கூல்ல தான் 12th முடிச்சேன். சாருக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீட் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்மளால படிக்க முடியுமா முடியாதுன்னு அவன் கேட்கல. நானும் இப்போது கேட்கல. எப்படின்னா எல்லாமே எல்லா நாளையும் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் படிச்சதே சரின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல பற்றி கொடுத்ததுல 200 மார்க். Mr. Nagaraj, MBBS, Government Medical College, Madurai. சார் இங்க பாருங்க. போடுங்க சார். அவங்க சிலபஸ் கொடுத்துட்டோம். அப்படியே பாருங்க. ஒரு டேக் கேமரா பாருங்க. இங்க பாருங்க சார். இங்க பாருங்க. நம்புறதுக்கு ஒரு மாடல். ரொம்ப நன்றி. அவங்க சொல்றப்ப என்ன சொன்னாங்க?
Ms. T. Gayatri, MBBS, Coimbatore Medical College. இப்படி திருப்பிங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நீங்க அப்புறம் நீங்களே சொல்லுங்கம்மா. சொல்லுங்க நீங்க. பேரண்ட் அதுக்கு மேம் அப்படி சார் படிக்காம பண்ணுங்க சார். எம்பிபிஎஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்காண்டி வெளி இன்ஸ்டியூட்டுக்குலாம் போகணுமே, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. அப்போல கரெக்டாக நான் வந்து இது வந்து ஒரு காடோட பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன். மேம் வந்து எங்களுக்கு செட்டுக்கு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணியில் வந்துட்டு நம்மளுக்கு காடு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினச்சேன். நாங்கள் சர்வீஸ் மைண்டாக இருக்குங்கிறதுக்காண்டி இந்த இன்ஸ்டியூட்டே சர்வீஸ் மைண்டடாக நாங்கள் வந்து ஒரு முன்னுதாரணம் ஃப்ரீயாக நடத்துறது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னைக்குமே நீ படி பண்ணு செய்ய அந்த மாதிரி எதுவுமே சொன்னதே கிடையாது. நீ ஏன் படி ஏதாவது பண்ணு, நீ பண்ணிடுவேன் நம்பிக்கை வைக்கணும் அதில் பேரண்ட்ஸு. அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் வந்து முத்துராமலிங்க சார் வந்துட்டு இவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட் பண்ண முத்துராமலிங்க சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அவங்க வந்து வாரம் கூட ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துட்டு சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கும் கிளாஸ் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஏப்பா ஓகேவா இல்லை நல்லா போகுதா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சார். அப்புறம் வந்து எல்லா சாருமே ஐபன் அண்ணெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் மீம்ஸ் எல்லாம் போட்டு இப்படி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஈஸியாக ட்ரிக் நிறையா படிக்கிறோமே, போதுமா அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறையா புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது தான் எங்களுக்கு பிரச்சனையே. ஒரு ஸ்டாண்டர்டான புக் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டில் கொடுத்த புக்கே யூஸ் பண்ணுங்கள், ஸ்டாண்டர்டான புக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த புக்கில் வந்துட்டு என்னென்ன சமயம் இருக்கோ எல்லா சமயம் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஜாலியாக படிங்க. அப்புறம் இந்த சார் ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த டோர் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கீயாக தான் மேம் அண்ட் சார் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களோட பாத்திரம் வந்து எல்லாருமே இந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வீரமணி மேமாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இது அவங்க பார்த்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு அந்த பார்த்தை ரீச் பண்ணுங்க. 1 இயர் ஆகுது 2 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. யூ டிசர்வ் மோர். இன்னும் நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சி படிங்க. தேங்க்யூ. ஒதுக்கியிருக்காங்க சார். அதில் வந்து நம்ம குழந்தைங்க 6 பேர் வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். இது மாதிரி வேற சில ஆளுடைய சார் நீங்கள் ஷால் சார் ஏதோ ஒன்று Sivaraja, MBBS, Government Medical College, Dharmapuri. அந்த போட்டு வைப்படம் சித்தன் சார் வந்து தாமரை செல்வன் தள்ளி நினைக்கிறேன். அடுத்து நீங்க கெரியர் கைடன்ஸ் கொடுப்பாரு. இந்த வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சார் வந்து இப்ப யார் யாரும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து வாங்க அப்படியே உங்களை பாக்குறப்ப அந்த கிராமத்து மண் வாசம் வந்து அப்படியே சிவகங்கை மெடிக்கல் பக்கத்துலேயே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? Government Medical College, Sivaraja. எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப பக்கம் வந்து ஒரு இந்த மண்ணில் கொஞ்சம் நல்லா செறிவாக யூஸ் பண்ணுறது. பாட்டனி சார் வந்து கேமரா பாருங்க. Indira Priyadarshini College of Dental Science, Chennai. அந்த இதை நான் வச்சுக்கிறேன். அது சிரமமாக இருக்கா? கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. போட்டு போடுங்கம்மா. நீங்கள்
சார் அப்படி சேர்ந்துங்க சார். வாங்கிக்கலாம். கேமரா பாருங்க. ஓகே பேசுங்க. நான் பேசுகிறேன். இது வரைக்கும் அப்பா எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியல, அதனால எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு என் மகள் சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எப்படியாச்சும் நீ டாக்டர் ஆகுமான்னு அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எப்பவும் நீ படிமான்னு சொல்லிட்டே இருக்கு. நம்ம எப்படி படிக்க வைக்கிறீன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. என் பிள்ளை நான் என் பிள்ளை எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற அவங்க நான் படிக்க வச்சேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு